முழு மனு வர்க்கத்தை பாவத்துக்குள் உட்படுத்திவிட்டு, ஆதாமுடைய பாவம் மனு வர்க்கத்தையே நாசமாக்கிடுச்சு, டேமேஜ் ஆக்கிடுச்சு. ஸோ அந்த ஆதாம் மரணம் ரொம்ப முக்கியம். இரண்டாம் ஆதாம் என்று நாம் தமிழில் படிக்கிறோம். இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து. இந்த இரண்டாம் ஆதாமின் மரணம் என்ன பண்ணுச்சுன்னா, அந்த ஃபர்ஸ்ட் ஆதாமுடைய அந்த அந்த பாவத்தினால் ஏற்பட்ட டேமேஜ் எல்லாமே இவர் சரி பண்றாரு. இரண்டாம் ஆதாமாகிய இயேசு. அந்த முதல் ஆதாமின் மூலமாக மரணம் உண்டானது, இரண்டாம் ஆதாமின் மூலமாக உலகத்துக்கு ஜீவன் உண்டானது. முதல் ஆதாமின் மூலமாக பாவம் உண்டானது, இரண்டாம் ஆதாம் மூலமாக ரட்சிப்பு உண்டாகிறது. ஆகவே இந்த ரெண்டு ஆதாம் முதல் ஆதாம் இரண்டாம் ஆதாம்னு தமிழ்ல படிக்கிறோம். பட் அது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஏற்படுத்தும். 1 2 போது 3 4 கூட வந்துடும். ஆனா தெலுங்குல